இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சு நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். என்ன கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்திலிருந்து விசாலத்தை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை பற்றி நம்ம டீட்டெயிலா கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நெருக்கங்கள் மாறுவதாக, ஒரு விசாலம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுடைய வாழ்க்கையில இதை செய்ய போவதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தை புறப்பட்டு போகும் பொழுது விடுதலைகள் உண்டாகட்டும் அப்பா, கூட இருந்து நடத்துங்க. மீத நேரம் முழுவதும் உடைய ஆளுகைக்குள்ள கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சங்கீதம் 78 70வது 71வது வசனம் தாவீதோட லைஃப்ல நடந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்லுகிறார். ஆட்டு மந்தைக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஆடு மேய்ப்பனா இருந்த தாவீது அரசனானதை சொல்லுகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. 70வது வசனம், தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். சோ ஆடு மேய்க்கிறது இடத்துல இருந்து அரசனானதை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் ஆடு மேய்க்க போது எல்லாமே நெருக்கமா இருந்திருக்கும்ல. அவரு வேலை அதிகமா செய்திருக்கணும், உதவி செய்ய யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. வனாந்திரத்துல ஆடுகளோடு பேச்சு துணை இருக்காது, எதுவுமே கம்ஃபர்டபுளா இல்லாத ஒரு நெருக்கம் நிறைந்த வாழ்க்கை. அங்கிருந்து கர்த்தர் அவரை அரசனாய் மாற்றுகிறார். இவருக்கு இப்ப உதவி செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் செய்வதற்கு இவருக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்குள்ள ஆண்டவர் கொண்டு வருகிறார். நெருக்கத்திலிருந்து விசாலம். இந்த நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு தாவீது வருவதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு அவரோட லைஃப் நம்ம வாசி பார்க்கும்போது, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறார். அவர் ஆடு மேய்க்கும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். அரசன் ஆன பிறகும் அதை தொடர்ந்தார். கர்த்தரை கேட்டு கேட்டு செய்வாரு. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் இன்னைக்கு நான் இதை செய்யணும், ஆல்ரெடி அவருக்கு தெரிந்த விஷயமா இருந்தா கூட இன்னைக்கு இந்த காரியத்துல நான் என்ன டிசிஷன் எடுக்கணும், எப்படி பண்ணணும், இதை பண்ணலாமா பண்ணக்கூடாது. ஒரு முறை பெலிஸ்தியர்கள் முதல் முறையா யுத்தத்துக்கு வர்றாங்க. இவர் ராஜாவானதும் யுத்தத்துக்கு போகிறார். ஆண்டவர் ஒரு டெக்னிக்கை சொல்றாரு, அதை செய்யறாங்க, வெற்றி கிடைக்குது. அடுத்த முறை இப்போ அதே பெலிஸ்தியர்கள் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் யுத்தத்துக்கு வர்றாங்க. அதே எதிரிகள் தானே, அவங்கள எனக்கு நான் முன்னாடியே வெற்றி பெற்றேன், இப்ப 2 வருஷம் நான் இன்னும் ராஜாவா இருக்கிறேன், எனக்கு படைபலம் எல்லாம் பெருகிருச்சு, நானே இப்ப யுத்தத்துக்கு போலாமே அப்படின்னு இவர் போகாம திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அப்ப திரும்ப இன்னொரு முறையை கர்த்தர் சொல்லுகிறார். இதே போல இவருடைய வாழ்க்கையை முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கும். எது செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு செய்யறதுனால ஆடு மேய்க்கிற நிலைமையிலிருந்து அரசனாகி சாதாரண அரசனா இருக்கல, இஸ்ரவேல் தேசத்திலேயே ஒரு பெஸ்ட் அரசனா இருக்கிறார். அதுக்கப்புறம் எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் தாவீதின் சந்ததி, தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, இயேசுவே அந்த தாவீதின் சந்ததியில வந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற நெருக்கம் நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற போராட்டம் நிரந்தரம் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணது போல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்காய் வைத்திருக்கிறார். உங்களை அந்த இடத்துக்கு அவர் கொண்டு போவார். உங்கள் நெருக்கம் மாறப்போகிறது, உங்களுக்கு விசாலம் வரப்போகிறது. பொருளாதார நெருக்கத்தோடு என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் பொருளாதார நெருக்கம் மாறி ஒரு விசாலத்துக்குள் கொண்டு வர போகிறார். கடன், எனக்கு இப்ப கடன் தர்றது கூட ஆள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நீங்க அநேகருக்கு கடன் கொடுக்கிற விதத்தில் கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை பிளஸ் பண்ண போகிறார். உங்க பினான்சியல் கிரைசிஸ் மாறி அதுல ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். எந்த இடத்துல நீங்க இன்னைக்கு நெருக்கத்தை அனுபவிக்கிறீங்களோ அவையெல்லாம் மாறி ஒரு பெரிய விசாலம், பெரிய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில உங்கள் அனுபவமாய் கர்த்தர் செய்ய ரெடியா இருக்கிறார். விசுவாசிங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நீங்கள் அந்த விசாலத்துக்குள்ள என்றாயிருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற மகாபெரிய காரியத்தை உங்க லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு எந்த நெருக்கத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த நெருக்கத்துல இருந்தெல்லாம் ஒரு பெரிய விடுதலை நீர் கொடுக்க போவதற்காக நன்றி. விசாலத்தை கொடுக்க போவதற்காக நன்றி. மாற்றங்களை கொடுக்க போவதற்காக நன்றி. சமாதானம், சந்தோஷம், விடுதலை இவர்கள் பங்காய் மாறட்டும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்கள் நெருக்கத்தை மாற்றார். உங்களுக்கு தெரிந்த யாரோ அப்படிப்பட்ட நெருக்கத்துல போயிட்டு இருக்கிறாங்களா? இந்த மெசேஜ் அவங்களோட ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா இதை கேட்கிற அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.